1945 ஆகஸ்ட் 9 உலக வரலாற்றை இரண்டாவது முறையாக மாற்றிய நாள். நாகசாகி ஒரு செகண்டில் நரகமாக மாறிய நகரம். அந்த சாம்பலான அமைதியில் ஒரு சிறுவன் நின்றிருந்தான். அவனின் முதுகில் அவனது தம்பியின் உயிரற்ற உடல். அவனின் முகத்தில் கண்ணீரும் இல்லை, அவனின் கைகளில் நடுக்கமும் இல்லை. அவனின் உள்ளத்தில் மட்டும் உலகமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு நொறுங்கிய அமைதி. சிறுவன் நின்று கொண்டிருந்த இடத்தை ஒரு அமெரிக்க இராணுவ புகைப்படக் கலைஞர் பார்த்தார். அவர் கவனித்தது, அந்த சிறுவன் தன் தம்பியை தழுவிக்கொள்ளவில்லை, அவன் தன் தம்பியை பிடித்து நிற்கவில்லை, அவனை தாங்கி நின்றான். அந்த சிறுவன் தன் தம்பியை கொண்டு வந்து அவர்களை எரிக்கும் தகனம் செய்யும் இடத்தில் வரிசையில் அமைதியாக காத்திருந்தான். அவனது தம்பியின் உடல் அவனது முதுகில் அமைதியாக கிடந்தது. எகிரும் குண்டுகளும் புகையும் மனித அலறல்களும் எதுவும் அவன் கண்களில் பிரதிபலிக்கவில்லை. புகைப்பட கலைஞர் பார்த்தபோது சிறுவன் தன் உதட்டை கடித்திருப்பதை கவனித்தான். ஏன்? அது அழுகை அடக்க முயன்றதாலா, அல்லது உயிரை இழந்த தம்பியை விட நினைத்து வலியை தாங்கியதாலா? யாருக்கும் தெரியவில்லை. அவன் தம்பியை வைத்த இடம் அவர்களை எரிக்கும் தலைமை. இறுதியாக சிப்பாய் வந்தான். தம்பியின் உடலை எடுத்தார். எரிப்பு தொடங்கியது. அந்த நொடியில் சிறுவன் உதட்டை இன்னும் பலமாக கடித்தான். அவன் கண்களில் துளியும் கண்ணீர் விழவில்லை. பிறகு அவன் திரும்பி நடந்தான். ஒரு குரலும் இல்லாமல், ஒரு வார்த்தையும் இல்லாமல் உலகத்தையே உலுக்கிய ஒரு புகைப்படத்தை விட்டு சென்றான். இந்த புகைப்படத்திற்கு பின்னால் பெயரும் இல்லை, குரலும் இல்லை. ஆனால் அணுகுண்டு என்னை அழிப்பதில்லை என்பதை உலகத்திற்கு காட்டிய துணிச்சலான ஒரு சிறுவன் இருந்தான். இது ஒரு புகைப்படம் அல்ல, ஒரு இனத்தின் அதிரும் இதயம், ஒரு நாட்டின் கண்ணீர், ஒரு சகோதரனின் கடைசி மரியாதை. ஆனால் உலகம் இதை ஒரே பெயரால் நினைத்தது, த ஸ்டாண்டிங் பாய் ஆஃப் நாகசாகி.